ஹே ஹாய் கைஸ், இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். இதற்கு யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அவங்க வந்துட்டு லைவாகவே அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் டிமெட் அக்கௌண்ட் பண்ண வந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தோட டெய்லி லெஸ் இது அனாலிசிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டே அனாலிசிஸ் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் ஸ்டில் இந்த லைனை பிரேக் பண்ண முடியாமல் வந்துட்டு நமக்கு 2 டைம்ஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த லைன். ஸோ வந்துட்டு 39543 நமக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனும் பிரேக் பண்ணணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டைம்ஸ் கிட்ட அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு நமக்கு. ஸோ 5th டைம் அது பக்கத்தில் போச்சு, பட் ஸ்டில் அதை போய் டச் கூட பண்ண முடியல. ஸோ இந்த லைன் நமக்கு வந்துட்டு பிரேக் ஆச்ச மாதிரி தான் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு நேர் அப் ட்ரெண்ட் பார்க்க முடியும். அதுவும் வந்துட்டு 40,000 வரைக்கும் தான். அந்த 40,000 கிட்ட போச்சுன்னா நமக்கு அங்கேருந்து அகைன் ரிவர்ஸ் ஆகும். ஸோ கைஸ், நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல். ஸோ நமக்கு வந்துட்டு அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ டவுன் சைடில் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் வந்து ஒரு லெவலும் இருக்கு, அஸ் வெல் அஸ் 2 டேமே வந்துட்டு இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல ரிவர்சல் ஜோனாக இருக்கும் நமக்கு இந்த ஏரியா. ஸோ நமக்கு அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா நல்லா வந்துட்டு ஒரு ரீடெஸ்டோட வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது கீழே போச்சுன்னா அந்த லெவல். ஸோ அது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் அனாலிசிஸ். நம்ம நிஃப்டியோட டே அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியும் வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த டோஜி ஃபார்மேஷன் கேண்டில்ஸ்டிக் பற்றி தான் தெரியலனா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு 1 2 3 4 டைம்ஸ் கிட்ட நமக்கு இந்த 20 EMAல வந்துட்டு நல்ல ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கீங்க நமக்கு. ஸோ நிஃப்டியில் வந்துட்டு நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆகணும். ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா வந்துட்டு இந்த 80,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். 80,000க்கும் அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கும் மேலே வந்துட்டு பிரேக் ஆச்சுன்னா நம்ம நல்ல ஒரு நேர் அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். டவுன் சைடில் இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுத்து இந்த ரேஞ்சிலே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சைட் பேஸில் இருக்குது மார்க்கெட் இந்த 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 ஜோனுக்குள்ளே. ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு ட்ரேட் எதிர்பார்க்கலாம்னா இங்கே ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி நம்மளுக்கு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் நமக்கு அதே மாதிரி வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு இந்த வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் இருக்கும். ஸோ லெவல்ஸ்லாம் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இதுவே வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல மூவ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நமக்கு ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி லைக் எடுத்துட்டு நமக்கு டவுன் சைடில் வரலாம். அதர்ஸ் நமக்கு வந்துட்டு அப் சைடில் பிரேக் பண்ணியும் போகலாம். நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருந்தாலும் லைக் நமக்கு வந்துட்டு லெவல்ஸ் கிடைக்குது, நம்ம ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் அதை விடவும் முடியாது. ஸோ இந்த ஏரியாலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் அனாலிசிஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நல்ல ஒரு 91 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஏரியா இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல போச்சுனாலே ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 200 EMA அந்த 20 EMA கிட்ட போயிட்டு டச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே எப்படி எதிர்பார்க்கலாம்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு கீழே போய் ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆச்சுன்னா சூப்பராக நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் வந்துட்டு நமக்கு இந்த லெவலுக்கு மேலே வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஆப்பன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுனாலும் நம்ம வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டார்கெட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரேக் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து 1% இதே நல்ல ஒரு ட்ரேடபிள் ஏரியா தான் நமக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லைனுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு அடுத்த டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த லெவல்கிட்ட போச்சுன்னா 200 EMAலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வரும். இங்கே வந்துட்டு நம்ம அகைன் ரிவர்ஸ் எடுத்து மேலே போயிட்டு இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சைடில் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிரேக் ஆச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லெவலையும் வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு அடுத்த டார்கெட் வந்து இந்த லெவல். ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல். இது வந்து தால்மியா பாரத்தோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ்.
ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சூப்பராக ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் 1 2 3 4 5 6 டைம்ஸ் ரிஜெக்ஷன் அந்த இடத்துலேருந்து நமக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம ட்ரேட் எதிர்பார்க்கலாம்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மட்டும் மேலே போயிட்டு நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு இந்த ஜோன் இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லெவல் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு நம்ம அடுத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 6 டைம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால டவுன் சைடில் வந்து பிரேக் ஆனதும் ஒரு ரிஜெக்ஷன் ரீடெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல். ஸோ கைஸ் ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அனாலிசிஸ் பார்த்தது இருக்கும். யாராச்சும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ் ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you on the next video. Have a great trading.